கடையலூர் எம்ஆர் ஜாயின்ட் சாரீ பார்த்துட்ருக்குது. அழகான ரெயின்போ சாரிலே பாப்கார்ன் சாரீ தான் பார்த்துட்ருக்கோம். விலை 250 ரூபா தான். அழகாக உங்களுக்கு ஃப்ளீட்டுக்குள்ளே அழகாக தையல் உள்ள பேரும். இது நல்லா பிங்க் கலர் நான் கட்டியிருக்குது. இந்த மாதிரி கலராக உங்களுக்கு ரெயின்போ சாரீஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் விரித்து காட்டுதேன். உங்களுக்கு வேணுங்கவங்க க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 சாரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு 40 ரூபா வரும். சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் 40 ரூபா தான். 5 சாரீ எடுத்திங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. இது நவாப்பழ கலரும் ஒரு பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு அழகான கலரு. டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்க்குறத விட கெட்டும்போது தான் நல்லா அழகாக தெரியும். வித்தியாசமான கலரு டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாரீ வந்து நல்லா டார்க் சார்ட்டில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாரீ நல்லா துணியை பார்த்தீங்கன்னா பட்டு கணக்காக அழகாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது துணி வந்து. ரொம்ப விரிக்கும் போதே தெரியும் உங்கள் டிரான்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா நீங்கள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. அது மாதிரி லென்த்துமே பரவாயில்ல. நல்ல ஒரு 5.5 to 6 மீட்ரு இருக்குது, 6.5 மீட்ரு இருக்குது. நிறைய லென்த்து நிறையா உள்ள சாரிகளும் இருக்குது. ப்ளவுஸும் உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு அழகாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு செட்டு சாரீ தான். நீங்கள் செட்டாக எடுக்கிறனால நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு க்ரீன் கலரில் அழகான ரெயின்போ சாரீ தான். துணி வந்து மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. மேலே கிடக்கதே நமக்கு தெரியாது. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா பக்காவாக அழகாக இருக்குது. பாக்ஸ் ஐட்டம் தான் இது. பிராண்டட் ஐட்டமாக இருக்காது, நல்லா இருக்குது. சேலை வந்து கொழுன்னு இருக்குது துணி வந்து. இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் அந்த டிசைன் வந்து ஒரு எல்லோ அதெல்லாம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ஏலக்காய் டார்க் ஏலக்காய் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. பாசி க்ரீனும் ஏலக்காய் க்ரீன் மிக்ஸ் பண்ணால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த சாரிலேயும் உங்களுக்கு 3 சாரீ இருக்குது. டிசைன் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. செட்டு சாரீ எடுக்கவங்கனாலும் தாராளமாக நீங்கள் 2 பேர் ஜோடியாக எடுக்கனாலும் சரி, 3 பேர் ஜோடியாக எடுக்கனாலுமே நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து டேமேஜி அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் சரியாக வந்து இதில் போட மாட்டேன். மொத்த சாரியில் நம்ம போடும்போதே சேர்த்து போட்டுருவோம். ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து நல்ல லென்த்தாக உள்ள சாரிகளாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் 1-2 டேமேஜ் சாரீ மட்டும் இருக்குது. டேமேஜ் சாரீ மட்டும் நம்ம வந்து விலை வந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்போம். இது ரெட் கலர் மாதிரியான ஒரு கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து இது எல்லாமே நல்லா ஒன்று போல் இருக்கும். 1-2 டிசைனுகள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஆனால் கலர்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமமாக எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க மட்டும் இங்கே பார்த்துட்டு இங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா எத்தனை மீட்ரு என்னென்னு சொல்லி செக் பண்ணி இங்கே கேட்டிங்கன்னா பணம் போட்ட பிறகு கூட நம்ம செக் பண்ணி கூட நம்ம சொல்லிக்கிறலாம். உங்களுக்கு எத்தனை மீட்ரு இருக்குது என்ன அதுன்னு பார்த்துட்டு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இது அழகான ஒரு பிஸ்கட் கலர் மாதிரியான ஒரு கலரு. எல்லோ கலரில் அதில் அழகான ஒரு உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. கிராஸாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறத விட கெட்டும்போது நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். துணி நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குது. இதில் வந்து 3 பீஸ் இருக்குது. இதில் இது நல்ல ஒரு டார்க் மை கலரில் அழகான டிசைன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 5-6 சாரீ இருக்குதுல. இது நல்ல ஒரு அழகான மை கலர் தான். மை கலர்லேயே அந்த விவி டைப்பில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு கெட்டி காட்டலை. அந்த பிளெயினாக இருக்கிறத விட இது வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. கெட்டும்போது பார்க்க நல்ல லுக்காக இருந்துச்சு. இது நல்லா அழகாக இருக்குது. இது நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர், அழகான ஒரு பிங்க் கலரில் டிசைன் உங்களுக்கு ஒன்று போல் இருக்குது. இதிலே 2-3 சாரீ இருக்குது. சாரீ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கையில் கொடுத்துருவோம். தைக்கிறதுக்கு எந்த விதமான காசும் கிடையாது. நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்டு அழகாக கொடுத்துருவோம். 2 சாரீக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு வரும். இதுலேயும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. 1-2 இல்லாத டேமேஜ் பீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ்ட் அந்த மிஸ்டேக் சைடில் போடும்போது நம்ம அடுத்த வீடியோவில் கூட சேர்த்து நம்ம போட்டு விட்டுக்கிறோம். இது ஒரு மஸ்டர்ட் கலரு, சாண்டல் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இது அந்த பிங்க் கலரு, எல்லோ ஷேடு அந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இதோட டிசைனும் இன்னும் இருக்குது பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும் இந்த டிசைனும். ஒரே மாதிரி டிசைனில் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கலரு வேறு உங்களுக்கு வரும். அதில் பாருங்கள் உள்ள இருக்க டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. இது நல்ல ஒரு நவாப்பழ கலர்லேயும் 2-3 டிசைன் இருக்குது. டிசைன் இந்த கலரு இருக்குது. டிசைன் வந்து எல்லாம் ஒன்று போல் தான் வருது. ஒன்று இந்த டிசைன் வருது. இல்லைனா நான் அந்த கெட்டி காமிச்சோம்ல ஃபஸ்ட்டு அந்த டிசைன் ஒன்று இருக்குது. இந்த டிசைனும் அந்த டிசைன் மட்டும் அதில் வருது. உங்களுக்கு நல்லா இருக்குது. துணி நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. மேலே கிடக்குது நம்ம கெட்டினாலும் தெரியாது. ஏன்னா நான் ஒரு சேலை எடுத்து மைக்கலில் தைச்சிட்டேன். அழகாக இருக்குது. இது நல்ல ஒரு டார்க் பாசி கிரீன்.
பாசி க்ரீனில் 2 கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் அதில் கோடு மாதிரி கொடுத்து ஒரு சாண்டலும் ஒரு கோடு மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து டார்க்கான கலர், பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலராக நல்லா அழகாக இருக்குது சாரீ. இது நல்லா ரெண்டுமே வந்து நல்லா ஆஃப் ஒயிட்டு சாண்டல் கலரு இன்னொரு கலரும் கலந்த மாதிரி இருக்குது. பிளாக் கிடையாது, ஒரு மாதிரி காபி ஆஷ் கலர் மாதிரியான ஒரு கலராக வந்து கலந்த மாதிரி இருக்குது. இதோட டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாக நீல நில கோடாக இருக்குது. அந்த வி கோடு மாதிரி இல்லாமல் இது நீல நில கோடாக இருக்குது, ஸ்ட்ரைட் கோடாக. இதுவும் நல்ல மஸ்டர்டில் ஒரு சாண்டல் கலர் மாதிரியான ஒரு கலர் தான் வருது. இதுவும் அந்த நீல நிலமாக அந்த ஒரு டைப்பு வித்தியாசமாக இருக்கும். அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாரீ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கட்டிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாக்ஸ் ஐட்டம் போட்டாங்கன்னா 450 ரூபா 500 ரூபா மினிமமாக அந்த ரேட்டில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் சாரீ எடுத்திங்கன்னா ஜாயின்ட் சாரீங்கனால உங்களுக்கு இது 250 ரூபாயிலே முடிஞ்சிடும். இது நல்ல ஒரு க்ரீன் தான், லைட் க்ரீனு டார்க் க்ரீனு பிஸ்தா க்ரீன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. டிசைன் வந்து அந்த பிங்க் கலர் டிசைன் மாதிரி இருக்கும். 2-3 டிசைன் அதில் வருது. நீல கோடா வருது, இந்த மாதிரி டிசைன் வருது, அப்புறம் வி டிசைன் மாதிரி ஒன்று வருது. இது ஸ்கை ப்ளூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு கலராக இருக்குது. ஜீன்ஸ் கலர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கு டாப்பு சுடிதார் இருக்கனாலுமே நல்லா சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு சாரீக்குனாலுமே நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கும். லைன் கோடாக அதில் இருக்கும். இந்த லைன் கோடு எதுவும் குத்தவா வைக்கவா அழகாக செய்யாது, நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. கெட்டும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் கெட்டி பார்த்தேன், நல்லா அழகாக இருக்குது. இது ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் தான், பிங்க் கலரு சாண்டல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு கலர் தான். உள்ளே இருக்க டிசைன் மட்டும் இப்படி பார்த்துருவோம். ஓகே, இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ளவுஸ் வச்சுருக்காங்க நமக்கு. இந்த மாதிரி சாரீ வேணுங்கவங்க க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஜிபேயில் பணம் போட்டு விட்டிங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் நான் வந்து போட்டு விடுவேன். நம்ம தமிழ்நாடுக்குள்ளேன்னு சொன்னால் உங்களுக்கு 2 சாரிக்கு 40 ரூபா வரும். 3 சாரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜ் ஆகும். சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 40 ரூபா தான் மினிமமான சார்ஜே வந்து வச்சுருக்காங்க எஸ்டி கொரியரில் வந்து. நீங்கள் ஒரு சாரீ எடுத்தாலும் உங்களுக்கு 40 ரூபா வரும். இப்போ 250 ரூபா ப்ளஸ்ஸு ஒரு 40 ரூபா சேர்த்திங்கன்னா 290 ரூபா அந்த மாதிரி வரும். நீங்கள் 2 பீஸாக சாரீ எடுத்திங்கன்னா 540 ரூபா வரும். இதெல்லாம் இல்லை ரோஸ் மில்க் கலரில் அந்த லைட்டும் அந்த டார்க்கும் அந்த பால் மிக்ஸ் பண்ணாத ஒரு கலருமா இருக்குமா அந்த மாதிரியாக இருக்குது. இதுவும் நல்லா அழகாக இருக்குது. பால் பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூ வந்து இந்த சீன்ஸ் கலரில் இதாக போடுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஜீன்ஸ் கலர் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த கலர் வந்து இது வந்து கோடு இல்லாமல் இப்போ பிங்க் கலரில் ஃபஸ்ட்டு கட்டினோம்ல அந்த மாதிரி டிசைனாகவே இப்போ காட்டிகிட்ருக்கேன். இதுவும் இந்த பிஸ்கட் கலரு, க்ரீன் கலரு, ஒரு பிங்க் கலரு, சாண்டல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. பாசி க்ரீனு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட கலர் இது வந்து. இது ஒரு மாதிரி லைட்டு ஆஷ் கலர் கலந்த மாதிரியான ஒரு கலரு. அந்த லைட்டு சார்ட்டும் டார்க் சார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஷாலு கூட நம்ம தலைக்கிட்ட ஷால் கூட இப்போ நியூ ட்ரெண்டிங்காக கூட அதில் வந்திருக்குதுல, நல்லா இருக்குது. இந்த மாடலில் தான் அதை கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வரி கோடாக இருக்குதுல. இது இந்த காப்பி ப்ரௌனு நவாப்பழ கலர் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலராக தான் இருக்குது. இதில் பிங்க் கலரு, எல்லோ கலரு எல்லாமே இந்த வி டைப்பில் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு வி டைப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதில். இது நல்ல ஒரு ஆஷ் கலர், ஆஷு அந்த ஒரு மாதிரி அது பிளாக்ல இன்னொரு ஷேட் இருக்கும்ல ஒரு மாதிரி கலரு அதில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு டார்க் மை ப்ளூவும் இன்னொரு ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குது. இப்படி உழைச்சி போடும்போதே துணியை பற்றியெல்லாம் இப்படி துள்ளிக்கிட்டு வெளியே வருதுன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. அந்த துணி மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா இருக்குது. வெயிட்லெஸ் சாரீ தான், ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, நல்லா இருக்குது. அதில் இது ஒரு பிங்க்கு, அந்த நேர் கோடாக தான் இருக்குது. இதில் எல்லாம் அந்த ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. கலரு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கனகாமர கலரு இது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு கலராக இருக்குது. இது காப்பி ப்ரௌனும் ஒரு மெரூனும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் வித்தியாசமாக இருக்கும். அந்த கீழே அந்த லைன் பார்ட்ரு ஒரு டார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி சேலையில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு வந்து ஷேடு வந்து இருக்கும். அந்த பார்ட்ரு வந்து சேலையிலேருந்து அந்த ஓரம் வந்து திக்னஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்ரு வந்து வித்தியாசமாக இருக்குது. உள்ள லைன் கோடு வந்து தூரமாக கொடுத்து அந்த கீழே உள்ள பார்ட்ரு மட்டும் மேலேயும் அந்த நமக்கு மாறாப்போட பகுதியிலையும் நல்லா 2 பக்கமே இந்த பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க. இது இளம் சிவப்பு ரெட் கலர் கலந்த மாதிரியான ஒரு கலரு. இந்த சாரீ வந்து டேமேஜ் சாரீ தான். கீழே கரக்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால இதோட விலை வந்து 220 ரூபா வரும். இது உங்களுக்கு வேறு மற்ற இதில் டேமேஜுகள் அந்த தையல் வழியில் வர சாரியுமே இருந்துச்சுன்னா அது மறுநாள் தான் தெரியும். வீடியோ போட்ட மறுநாள் தான்
பார்த்துட்டு எது எது பீஸு மாற்றமாக இருக்குது, டேமேஜ் இருக்குங்க பார்த்து எடுத்து கழிச்சி வச்சுட்டு தான் அதை விலை கம்மியாக அடுத்தால கொடுப்போனே. இந்த saree வந்து நல்ல ஒரு சாண்டலும் இந்த மர பலகைக்குள்ள கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நீள நீளமாக கோடு டைப்பில் வந்து இந்த டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு விட்ருக்காங்க. அதில் இது நல்ல ஒரு கருவல், நல்ல மை கலரில் இது ஒரு டிசைன் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் பேட்டர்னாக மட்டும் அந்த கலர் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் டிசைன் மாதிரி ஒரு கலர்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. அதில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த உள்ளே இருக்க டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இது டார்க்கு சாண்டலில் இந்த மஸ்டர்ட் கலர் அது கலந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கடைநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இது வந்து டிஸ்ட்ரிக் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் வரும். நான் வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கவங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வீட்டில் வந்து பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வரும்போது நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா வீட்டில் நாங்கள் இருக்கோம் இல்லாமல் இருக்கனால ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.